பாருங்கள், செம்பிளி ஆடுகளில் ஒரு கேந்து, அப்புறம் நம்மளுக்கு வெள்ளாடுகளில் ஒரு சைடு. இவங்க எங்கே போகிறதுனே தெரியாது, நம்ம கூட வேணாலும் வருவாங்க, எங்கே வேணாலும் போவாங்க. ஏன் சாமி ஒரு மாதிரி டல்லாக இருக்க? வெயிலுங்க, சரியான வெயில். இவங்க பின்னால் ஒரு ஆள் போகும், இவங்களுக்குன்னா ஒரு தனியாக ஒரு ஆள் வச்சுக்கோன்னு கட்டுக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? இந்த சுத்தமாக கருப்பாக இருக்கிறா பாருங்க, இவ தான் இத்தனைக்கும் மூல காரணம். இன்றைக்கி சரியான வெயில், பின்னாலே வர கரிஞ்சி மண்டையை புழக்கிற வெயில். மழை வருங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மண் வாசம் சூப்பராக இருக்குது. எங்கேயோ மழை பெய்யுதானா, மழை வெயில் தான் சொல்லுவாங்க. மழை வந்தால் பரவாயில்ல, எல்லாம் காஞ்சிருச்சு, திரும்ப தாஞ்சிக்கு. கொஞ்சம் ஓடுறத கொஞ்சம் வெள்ளாடு குறைக்குங்க. அப்புறம் எல்லாம் பூடு செடியெல்லாம் என்னும் போல் தளைஞ்சிக்குங்களா, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு, ஒருத்தி நிழலில் என்னவோ பண்ணிகிட்ருக்குறா. நம்மளுக்கு இப்படியே சுற்றுறதே தான் வேலை. இந்த மாடுங்க கூட சேர்த்து நேரம் போய் நிழலில் போய் உட்காந்துட்டு போ அப்படின்னு பார்த்து விடுங்க. ஆனால் இந்த ஆடுங்க நம்மளை பாவமே பார்க்காது. ஏன் அழகி போ அந்த பக்கம். லைட்டாக அம்மா வந்துருக்குதுங்க, கொஞ்சம் மஞ்சள் பத்து போட்டு விடணும். ஹே போ, அங்கே போ மகேஷ்க்கு அங்கே இருக்கிறப்போ. இன்றைக்கி 2 பேருங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் அக்கா இருப்பாங்க, அப்புறம் நாளைக்கு போயிடுவாங்க. இன்றைக்கே போயிடுவாங்க சாயங்காலம். கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிற நிழல்ல? இவன் வந்து நிழலில் நின்றுட்டுருக்குறான். ஏண்டி தங்கோ? நின்றுக்கோ, நானும் நேரம் போட்டு நின்றுக்கிறேன். சரிம்மா, சரி நின்றுக்கு. நீ ஒரு ஹோட்டல் நின்றுக்கு, நான் ஒரு ஹோட்டல் நின்றுக்கிறேன். அடி போகாதடி அம்மனி, அடி எங்கேயோ வர போ, எங்கேயோ போ, நான் நடையில் உட்காந்துக்கிறேன் போ.